ஹாய், வெல்கம் டு துளசி மாலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கொத்தமல்லி தொக்கு. கொத்தமல்லி தலை இருக்குல்ல, அதை வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோம். கொத்தமல்லி வச்சு நம்ம சட்னி பண்ணுவோம், அப்புறம் துவையல் பண்ணுவோம். அது போக இந்த கொத்தமல்லியை வச்சு ஒரு தொக்கு பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு நல்ல மிளகாய் எடுத்து நல்லா வறுத்துக்கிறணும். இந்த மிளகாய நல்லா அப்படி கொஞ்சம் நல்லா முருகிற மாதிரியே வறுத்துக்கிறணும். ஆமா, நல்லா அந்த மிளகாய நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். மிளகாய் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உளுந்தையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எப்பவுமே உளுந்து வறுக்கும் போது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நல்லா வறுக்கணும். ரொம்ப கறியிருச்சுன்னா அந்த ஃப்ளேவரே வேற மாதிரி ஆயிரும். அதனால ஒரு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி இந்த உளுந்தை நல்லா இப்படி வறுத்துக்கிறணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கல் சட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா சீக்கிரமே சூடாயிரும். ஸோ நம்ம வறுக்கிற உளுந்தும் நல்லா கோல்டன் ப்ரௌனா வருங்க. கொஞ்சம் கருகினாலுமே நல்லா இருக்காது, தொக்கு வேற மாதிரி ஆயிரும் டேஸ்ட். அதனால அந்த உளுந்தை கரெக்டா பார்த்து அந்த கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா இப்படி வறுத்துக்கிறணுங்க. ஆமா, எப்பவுமே இந்த கொத்தமல்லி ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆக்சுவலா அது ஒரு மூலிகை தாங்க. எப்படி துளசி ஒரு மூலிகையோ, அதே மாதிரி நம்ம இந்த கொத்தமல்லி தலை, மல்லி ரெண்டுமே ஒரு மூலிகை வகையை சேர்ந்ததுதாங்க. இப்ப நம்ம ஓரளவுக்கு நல்லா இதை வறுத்துட்டோம். கொத்தமல்லி ரசம் வைக்கணும். ரசத்துல கொத்தமல்லி இல்லாட்டி டேஸ்டே இருக்காதுங்க. ஸோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இதை ஒரு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன்ல வறுத்து எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சா, இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த உளுந்த நல்லா எடுத்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லிய நல்லா கழுவி சுத்தமா இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிறணும். ஆமா, இந்த மாதிரி நல்லா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். பூண்டையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறணும். நல்லா பூண்டையும் நல்லா வதக்கி இந்த மாதிரி வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு, இது துவையல் கிடையாதுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட விடக்கூடாது. இத அப்போ அந்த அளவுக்கு நம்ம இந்த கொத்தமல்லியை நல்லா வறுத்துறணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. ஆமா, இதை நல்லா வறுத்து அடுப்பு அமர்த்திடுங்க. இப்ப நல்லா இதை ஆற விடுங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நல்லா ஆறிடுச்சுங்க. நல்லா ஆற விட்டுணும். நல்லா ஆற விட்டுட்டு அதை எடுத்து இப்ப மிக்சியில போட போறோம். நம்ம இந்த கொத்தமல்லியில நிறைய மெக்னீசியம், கால்சியம், நார்ச்சத்து அதெல்லாம் இருக்காங்க. அதனால இந்த கொத்தமல்லி லிவருக்கு ரொம்ப நல்லதான். நம்மளும் ரொம்ப நிறைய எண்ணெய்லாம் விடல. இந்த லைட்டா எண்ணெய் விட்டு லேசா வறுத்துருக்கேன், அவ்வளவுதான். சப்போஸ் உங்களுக்கு என்ன பிடிக்கலைன்னா நீங்க ட்ரையா கூட வறுத்துக்கலாம். அதனால அடிக்கடி நிறைய நல்லா நார்ச்சத்து இருக்கிறதுனால டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லதாங்க. அதனால நம்ம அடிக்கடி இந்த கொத்தமல்லிய தொக்கு பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இதை உடனே சாப்பிடணும்னு இல்லை, கொஞ்சம் சால்ட்டு,
கொஞ்சம் நல்லா பெருங்காயம், அவ்வளோதாங்க. போட்டு மிக்சியில் பொடி பண்ணிட வேண்டியதான். நல்லா மிக்சியில் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு பொடி மாதிரி இருக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட விடக்கூடாதுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட விடக்கூடாது. விட்டாம இந்த மாதிரி பொடி மாதிரி வருங்க. இதுதான் கொத்தமல்லி தொக்கு. இதை நீங்க ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம்ப்பா. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் கூட இதை சாப்பிடலாம், கெட்டு போகாது, நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கெட்டு போற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை ஃபுல்லா தொக்க ஃபுல்லா ஒரு கிணத்துல போட்டு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமா இருக்கும், அட்டகாசமா இருக்குங்க.